ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசன சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 7 வசனம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் தம்முடைய வழிகளை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். இந்த வழியில் சென்றால் நல்லது, இந்த வழியில் சென்றால் தீயது, இது மோட்சத்திற்கு போகிற குறுகிய பாதை, இது நரகத்துக்கு போகிற பெரிய பாதை என்பதை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் சுட்டி காட்டுகிறார். எப்படி? பாவம் செய்தால் உன் வாழ்க்கை அழிக்கப்படும், உன் வாழ்க்கையில் தீமை உண்டாகும் என்பதை நாம் பாவம் செய்ய முற்படும்போது நம்மை தடுக்கிற ஆவியானவர், நம்மை தடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது. இதைத்தான் அவர் சொல்லுகிறார், மோசேக்கு வழியையும் இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு அதையும் தெரியப்படுத்தினார். அந்த வழி எப்படிப்பட்டது என்பதை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் நன்மை, எதை நீங்கள் சாப்பிட வேண்டும், அதுதான் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த கற்றுக் கொடுத்த காரியத்தில் சில ரகசியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. என்ன அந்த ரகசியங்கள் அப்படின்றால், ஆண்டவர் சொன்னார், நீ எதை, அதாவது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அல்லது பறவைகளாக இருக்கலாம், அதில் எது சுத்தமுள்ள பறவையோ அதை தான் சாப்பிட வேண்டும், சுத்தம் இல்லாததை சாப்பிடக்கூடாது. சுத்தமுள்ள பறவைகள்னால் பழங்கள், இலைகள் அல்லது விதைகள், இவைகளை உண்கிற பறவைகளை ஆண்டவர் சொன்னார். சிலது மாம்சத்தை, புழுக்களை, பூச்சிகளை சாப்பிடுறது வேண்டாம் என்று ஆண்டவர் தடுத்து விட்டார். அது மாத்திரமல்ல, நாம் சாப்பிடுகிற உணவில் கொழுப்பு வேண்டாம், இது உடலுக்கு ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்திற்கு கேட்டை கொண்டு வரும். அதே போல் சில இறைச்சிகளை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தவிர்த்தார். 3வது ஆண்டவர் சொன்னது, இரத்தத்தை நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் சொன்னார் என்று நாம் அதில் நம்மை ஈடுபடுத்தி பார்த்தால், ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் சிந்தப்பட்ட மாத்திரத்தில் அது நோய் தொற்றுக்கு உள்ளாகிறது. அதில் சில பாக்டீரியாக்கள், அழிவை உண்டு பண்ணுகிற பாக்டீரியாக்கள் உருவாகிறது. அந்த இரத்தத்தில் அந்த பாக்டீரியாக்கள் உருவாகி அது அந்த இரத்தத்தில் கலந்து விடுகிறது. இது மனித உடலுக்கு கேடு என்பதினாலே ஆண்டவர் சொன்னார், அதோடைய ஜீவன் உயிரில் இருக்கிறது, அது உனக்கு வேண்டாம் என்று. கொழுப்பும் அப்படித்தான். ஒரு அளவுக்கு மேல் அந்த கொழுப்பு ஏறும் பொழுது அது உடல் நலத்தை பாதிக்கும் என்பதற்காக அந்த கொழுப்பை, ஜவ்வை சாப்பிடாதே என்று ஆண்டவர் தடுத்தார். இன்றைக்கு அதற்கெல்லாம் சில வியாக்கியானங்களை பண்ணுகிறவர்கள் வந்துவிட்டார்கள். கர்த்தர் பரிசுத்தம் என்று சொல்லுகிறதை நாம் தீட்டாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி, இது நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுமா என்று பார்த்தால் சரி செய்யாது. ஏனென்றால் வேதம் நமக்கு எதை நல்லது என்று சொல்லிக் கொடுத்ததோ அதை பின்பற்றி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஒரு மனிதன் என்னிடத்தில் வந்து, அந்த மனிதன் என்னிடத்தில் பேசும் பொழுது அவர் சொன்னார், நாங்கள் மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், நீங்கள் சபைக்கு இடம் வாங்குவதற்கு கஷ்டப்படுகிறீர்கள், அந்த சொந்த இடம் உங்களுக்கு இல்லை. அதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு இடத்தை பார்த்திருக்கிறோம். அந்த இடத்தில் ஒரு வயதான தம்பதியர் இருக்கின்றனர். அந்த வயதான தம்பதியர் இடத்தில் பேசிவிட்டோம். அவர்கள் அந்த இடத்தை விற்று கொள்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதாக சொல்லிவிட்டார்கள். அது இத்தனை லட்சத்திற்கு போகும், அதை விற்று உங்களுக்கு இத்தனை லட்சம் உங்கள் சபைக்கு நாங்கள் தருகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வயதான தம்பதியாரை
அவங்களுடைய பேங்க்கில் டெபாசிட் இத்தனை லட்சம் போட்டுட்டு அவங்களை ஒரு நல்ல வீட்டில் அவர்களை தங்க வைத்து அவர்களை பராமரிப்பதற்கான காரியங்களை செய்துவிட்டு மீதமான இருக்கக்கூடிய பணங்களை மற்ற அந்த அவரை சூழ்ந்திருக்கிற ஆட்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் கட்டி எடுப்பலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நீங்கள் தேவனிடத்தில் செபித்து இது நல்லது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் செய்ய போகிற இந்த திருட்டு வேலை ஃப்ராடு தனத்தை நீங்கள் நல்லது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் உங்கள் வார்த்தையை நம்பி நாங்கள் செய்வோம். நான் அவர்கள் சொல்லுகிறதை கேட்கும் பொழுதே எனக்குள்ள ஆவியானவர் பேசினார். அந்த வயதான தம்பதியாருக்கு பிள்ளைகள் இருந்ததா என்று கேள். அப்பொழுது நான் கேட்டேன், பிள்ளைகள் இருந்ததா? இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, 3 பிள்ளைகள் அவர்களுக்கு. சரி, அவர்களுக்கு பேர பிள்ளைகள்? ஐயோ, எல்லாம் இருந்தார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்த மரணங்கள், பேர பிள்ளைகள் இறந்தார்கள், பெற்றோர்கள் இறந்தார்கள், இந்த முதியவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் ஒருவரும் உயிரோடு இல்லை என்பதை அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த குடும்பமே சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்கு அதில் தலையிடப் போகிறாய்? அந்த தலையிடுகிற மனிதனை பார்த்து கேட்க சொன்னார். அந்த சாபம் உனக்கு வந்துவிடும், வேண்டாம், விட்டுவிடு என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கூற சொன்னார். நான் அந்த அறிவுரையை சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிழைக்க தெரியாத போதகர், இவருக்கு பிழைக்க தெரியவில்லை, இவருக்கு வரக்கூடிய அந்த லட்சத்தில் ஒரு இடத்தை வாங்கி அதில் ஒரு பில்டிங்கையும் கட்டிவிட முடியும், இவர் இதற்கு ஓகே என்று சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டு வேறொரு ஊழியரை தேடி போனார்கள். அந்த ஊழியர் சொன்னார், எந்த மனிதன் சொன்னார் அது சாபம், அது வேண்டாம் என்று? இயேசு சிலுவையில் சாபத்தை சுமந்து விட்டார். ஆதலால் அந்த இடத்தை வாங்குங்கள், அந்த இடத்தை விற்று என்னுடைய ஊழியத்துக்கு கொடுங்கள், எனக்கும் கொடுங்கள், அவருக்கு என்ன சொன்னீர்களோ அதெல்லாம் எனக்கு செய்யுங்கள், நான் மற்ற காரியங்களை நீங்கள் நடப்பிக்கலாம். இந்த மனிதனும் அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்பி அந்த இடத்தை விற்று காசாக்கி, அதில் இவன் என்ன சொன்னானோ எதை செய்தானோ எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த காரியங்கள் முடிந்து விட்டது. ஆனால் சில காலங்களுக்கு பின்பு நான் என் கண் கூடாக பார்க்கிறேன், பல லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு, டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டை அவர்கள் விற்றார்கள். இன்னொரு பகுதியில் அதே போன்ற ஒரு நல்ல முக்கியமான பகுதியில் அவர்களுக்கு மற்றொரு வீடு, அந்த வீட்டை அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி அதில் 2 அப்பார்ட்மெண்ட் வீடுகளை பகுதிகளை அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு மற்றதை விற்றார்கள். காலம் உருண்டோடினது. சாபம் சும்மா இல்லை. தேவன் நமக்கு சொல்லுகிறதை நாம் கேட்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். நாம் நம்முடைய சுய இச்சைக்காக அதை செய்யும் பொழுது அது சாபத்தை பிறப்பிக்கும். இதை நான் கண்கூடாக பார்த்தது என்னவென்றால், அவருடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தார்கள். எல்லா சொத்துக்களையும் இழந்தார்கள். அவர்கள் வாங்கி வைத்திருந்த பல ஏக்கர்கள் இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்தார்கள், சொந்த நிலங்கள், சொந்த வீட்டை இழந்தார்கள். அந்த சாபம் அவர்களையும் தாக்க ஆரம்பித்தது. பின்னர் என்ன நடந்தது? இப்பொழுது அவர்கள் இது சில ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வீட்டை காலி பண்ணி வேறே ஊருக்கு போய்விட்டார்கள். பின்பு இப்பொழுது வந்திருக்கிறார்கள், ஒரு வாடகை வீட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். சரி, போகட்டும். இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரே, அவர் பக்கம் திரும்பி பார்த்தால் அவருடைய வீட்டில் இந்த சாபம் கிரியை செய்து மனைவிக்கும் புருஷனுக்கும் இடையே சண்டை வந்து மனைவி புருஷனோடு வாழவில்லை. பிள்ளைகளும் மனைவியும் தனியாக அவர்கள் வேறொரு பட்டணத்தில் இருக்கிறார்கள். இவர் இந்த பட்டணத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய சபையும் அவர் இழந்தார். அதை அவர் இருந்த ஸ்தாபனம் பிடுங்கிவிட்டது. அவருடைய நடத்தை காரணமாக, அவருக்குள் ஏற்பட்டதான பாவ காரியத்தின் காரணமாக பிடுங்கி அவரை வெளியே அனுப்பிவிட்டார்கள். அவர் தன்னிடத்தில் இருந்த இருப்பை வைத்து கொண்டு ஒரு இடத்தில் வாடகை எடுத்து
அங்கே ஒரு சிறிய ஆராதனை நடத்துவதாக கேள்விப்பட்டோம். இதை நான் எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் நமக்கு நல் வழிகளை காட்டுவார், அதை பிடித்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பாதையில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். பேராசைப்படுவோமே ஆனால் மற்றவர்களுடைய காரியத்தின் மேல் நாம் ஜெபித்து, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் இதை நான் எடுத்துக்கொள்ளலாம், அபகரிக்கலாம் என்று சொல்லுவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் ஆசீர்வதிக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்மை மேன்மையாக வைக்க விரும்புகிறார். அந்த மேன்மையை உங்களுக்கு தர விரும்புகிறார். உங்களுக்கு வழியை போதிக்கிறார், வழியை காண்பிக்கிறார். அந்த வழியை பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள். கர்த்தர் பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.